வணக்கம் நண்பர்களே, வர மார்ச் 23ஆம் தேதி ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பமாக இருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் எதிரணிகளுக்கு அபாயகரமாக இருக்கும் 5 மும்பை இந்தியன்ஸ் வீரர்கள் பற்றி இதில் காணலாம். ரோஹித் சர்மா இந்திய அணியின் சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணியோட ராஜா, அதாவது கேப்டன். அதுவும் 3 முறை ஐபிஎல் கோப்பை வென்று கொடுத்தவர் தான் ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஹிட்மேன் என்கிற பெயருக்கு ஏற்ற மாதிரியே 6 அசால்ட்டாக அடிக்கிறதுல கில்லாடி. ஒரு நாள் போட்டிகளிலே 6 அடித்து தூக்குற இவருக்கு T20 போட்டிகள்னா சொல்லவா வேணும், தொட்டதெல்லாம் 6 தான். இப்படி ஒரு பக்கம் சாதனைகள் இருந்தாலும் கடந்த ஐபிஎல் போட்டியில் பெரிய அளவு ரன் எதுவும் அடிக்கலை. இந்த தடவை செம ஃபார்மில் இருக்காரு. இது மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெரிய ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இந்திய அணியின் சிறந்த ஆல்ரவுண்டர், மும்பை இந்தியன்ஸின் முதுகெலும்பு என பல்வேறு முக்கிய அங்கம் வகிக்கும் இவருக்கோ பெரிய பிரச்சனை முதுகுவலிதான். முதுகுவலியால் அவதிப்படும் இவர் இந்திய அணிக்கு உலகக்கோப்பை தொடரில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்பதே முன்னணி வீரர்களின் வேண்டுகோள். முதுகுவலியிலிருந்து விடுபடும் பட்சத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியின் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்திலும் அசத்துவார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இவர் எத்தனை போட்டிகளில் களமிறங்குவார், எந்தெந்த போட்டிகளில் களமிறங்குவார் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இவர் களமிறங்கும் பட்சத்தில் சரவடிக்கு பஞ்சம் இருக்காது. ஆஸ்திரேலிய அணியுடைய ஆல்ரவுண்டர் பென் கெட்டிங். இவர் நம்ம ஹிட்மேன் மாதிரி 6 அடிக்கிறதுல கை தேர்ந்தவர். பேட்டிங்கில் இப்படின்னா பவுலிங்கில் விக்கெட் சாய்க்கிறதுல பலே கில்லாடி. இவர் ஐபிஎல் மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் நடக்கிற பிக் பேஷ் லீக்கில் சிறந்த ஃபார்மில் இருக்கார். மேலும் T20 வந்துட்டாலே பேட் அப்படி சுற்றிட்டே இருக்கும், ரன்னும் எகிரிட்டே இருக்கும். 2018 ஐபிஎல் சீசனில் பெரிய அளவு வாய்ப்புகள் இல்லைனாலும் கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாருன்னே சொல்லணும். இந்த முறையும் சிறப்பாக பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங்கில் செயல்பட்டாருன்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. குவிண்டன் டி காக் 2019 ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு விக்கெட் கீப்பிங் மற்றும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்கிற சிறப்பான இடத்தை நிரப்ப டி காக் நல்ல ஒரு ஆப்ஷனாக இருப்பார். தல தோனி ஸ்டம்பிங் பண்ணுறதுல எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாரோ அந்த அளவுக்கு கேட்ச் பிடிக்கிறதுல டி காக் ஒரு ராக்கெட்டுன்னே சொல்லலாம். பெஸ்ட் கேட்ச் ஆஃப் தி மேட்ச் என்கிற அவார்ட் இவருக்கே ஒதுக்க வேண்டியதுதான். டிசம்பர் 2018 நடந்த ஐபிஎல் ஏலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவரை வெளியே விடவே மும்பை இந்தியன்ஸ் அலாட்டாக பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லணும். இவரை ஏலத்தில் எடுத்ததுக்கு சிறந்த ரிசல்ட் எதிரணிகளுக்கு மார்ச் 23க்கு அப்புறம் தெரிய வரும். யுவராஜ் சிங் 6 பந்து 6 சிக்ஸர்கள்னு சொன்னாலே ஞாபகம் வர்றது நம்ம சிக்ஸர் கிங் யுவராஜ் தான். ஆனால் அவருடைய நேரம் எல்லாம் அவருக்கு எதிராகவே அமைந்தது. டிசம்பர் 2018 நடந்த ஏலத்தில் அடிப்படை விலைக்கு கூட ஏலம் போகாமல் இருந்த வேளையில் நம்ம மும்பை இந்தியன்ஸ் அணி நிர்வாகம் அவரின் அருமையை புரிந்து அணியில் எடுத்துக்கொண்டது. ஹிட்மேன் மற்றும் சிக்ஸர் கிங் இணைந்த ஆனந்தத்தில் யுவராஜ் சிங் மும்பை அணிக்கு தளபதியாக இருப்பேன் என்று கூறினார். இது அவர் எதிரணிகளுக்கு விடும் சவாலாகவே ரசிகர்களால் பார்க்கப்படுகிறது. யுவராஜ் திரும்பவும் சிக்ஸர் கிங் என்று நிரூபிக்கும் பட்சத்தில் ஐபிஎல்ல எல்லா அணிகளோட கதி அதோ கதிதான். நண்பர்களே, இந்த 5 வீரர்களில் எந்த வீரர் எதிரணிகளுக்கு அபாயமாக இருப்பார் என்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோக்கஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.